ஆக்சுவலாக அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். சிம்மராசியில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா இந்த 2026 ஜனவரி மாதம் எப்படி இருக்கும், 2026 வருஷம் இதுதான் பார்க்குறோம். இந்த வருஷத்துடைய முதல் மாதம் உங்களுக்கு கிரகங்களால் ஏதாவது நன்மைகள் உண்டா, கிரகங்களால் ஏதாவது வருத்தமான பிரச்சனைகள் இருக்கா, அதிலிருந்து மீள்வதற்கான இறை வழிபாடு என்ன, இதை தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் முதல்ல நமக்கு தேவை வருமானம் நல்லா இருக்கான்னா பரவாயில்ல. அதெல்லாவற்றுக்கு மேலாக உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் கோச்சாரத்தில் அவர் எங்கே இருக்கார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஜனவரி 14 வரைக்கும் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வர்றார். 5ஆம் இடம் அப்படின்னாலே மகிழ்ச்சின்னு அர்த்தம், சந்தோஷம்னு அர்த்தம், என்டர்டைன்மெண்ட்னு அர்த்தம், டூர் ட்ராவல்னு அர்த்தம். ஸோ இந்த மாதம் ஜனவரி 14 வரைக்கும் இதில் அத்தனையும் நடப்பதற்கான வாய்ப்பு, அல்லது உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு யாராவது வர்றதுக்கான சுச்சுவேஷன், அல்லது நீங்கள் யார் வீட்டுக்காக கெஸ்ட்டாக போகிறதுக்கான வாய்ப்புகள், இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. அதுக்கப்புறம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் 6ஆம் இடத்துக்கு வர்றார். எப்போயுமே 6ஆம் இடம் அப்படின்னாலே சக்ஸஸ்ன்னு அர்த்தம், வெற்றின்னு அர்த்தம். நம்முடைய அத்தனை விதமான காரியங்களும், நமக்கு எடுத்த காரியங்கள் நன்மையாக முடிவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் ஜனவரி 14க்கு அப்புறம் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் 6ஆம் இடத்துக்கு வர்றார். அங்கே 12ஆம் தேதியே சுக்கிரனும் இருக்கார். மறுநாள் செவ்வாயும் அங்கே வந்துடுறார். அத்தனை கிரகங்களும் 6ஆம் இடத்துக்கு வர்றாங்க. குறிப்பாக ஜனவரி 17க்கு அப்புறம் புதனும் அங்கே 6ஆம் இடத்துக்கு வந்துடுவார். இந்த 6ஆம் இடத்துக்கு வர்றதுனால என்னெல்லாம் நன்மைகள் அப்படின்னு பார்க்குற போது, முதல்ல நீங்கள் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்து இது வரைக்கும் கிடைக்கல அல்லது டிலே ஆகிட்டுருக்குங்கிறவங்களுக்கு லோன் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. குறிப்பாக நீங்கள் என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் அல்லது நடக்கும். அடுத்தபடியாக இந்த மாதத்தில் ஏதாவது எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கிறீங்க, அதில் ரிசல்ட் எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா இந்த 17க்கு அப்புறம் ஜனவரி 17க்கு அப்புறம் ரிசல்ட் வந்தால் டெஃபினட்டாக நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது இல்லாமல் ரொம்ப நாளாக நல்ல ஸ்கில்டு லேபரை எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கு லேபர்ஸ் அமைவாங்க, அல்லது பிரிஞ்சு போன லேபர்ஸே திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு உண்டு. அது இல்லாமல் நான் இன்டர்ன்ஷிப் எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன், டிலே ஆகிட்டுருக்கவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கிடைக்கும். ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், கிடைக்குமான்னு தெரில, எப்போ வரும் தெரில. உங்களுக்கு இந்த மாதம் ஸ்காலர்ஷிப்புக்கான வாய்ப்புகள் இது எல்லாமே ஃபேவரபிளாக உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமே அல்ல, இந்த மாதத்தில் உங்களுடைய ஜாப், யாரெல்லாம் ப்ரொஃபஷனில் இருக்கிறீங்க, கரியர், உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருங்க, ப்ரைவேட் செக்டரில் இருங்க, நல்ல ஒரு ஃபிட்டர் கன்சர்னில் வேலை செய்யுங்க. வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது பரவாயில்ல. ஜாப் இல்லாமல் இல்லை, ஐடியெலாம் இல்லை, சும்மா இல்லை. யாரெல்லாம் சும்மா இருக்கீங்களோ நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். பெட்டர் ஜாப் உங்களுக்கு இருக்குது. ஆல்ரெடி நான் வேலையில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் வேலையில் எஃபர்ட்டு கொடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கண்டிப்பாக இருக்குது. யாரெல்லாம் பெஞ்சில் இருக்கீங்களோ உங்களுக்கான ப்ராஜெக்ட் கைக்கு வந்துடும். ஸோ அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் வேலையில் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ, ப்ரொமோஷனை எதிர்பார்த்தவங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் பாசிபிலிட்டி, அது இல்லாமல் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறவங்களுக்கு, வேறு மானிட்டரி பெனிஃபிட் எதிர்பார்க்குறவங்களுக்கு கிடைக்கும். ஸ்கைப்பை எதிர்பார்த்தாலும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுடைய ஃபீல்டில் இருக்குது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய சர்வீஸில் உங்களுடைய சுப்பீரியர் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய சப்பார்டினேட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன், இதெல்லாமே உங்கள் ஃபீல்டில் உங்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றத்தை வேலை வாய்ப்புகளில் கொடுக்கும். ஸோ அது மட்டும் இல்லை, இந்த மாதம் உங்களுடைய நேரடியான மறைமுகமான எதிரிகளை ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப காலமாக எனக்கு டிஸ்பியூட் இருக்குது, வழக்கு இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் வழக்குகள்லேருந்து விடுபடுவதற்கு, வழக்குகளில் ஜெயிப்பதற்கு, இதை திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் கிரகங்கள் அத்தனையும் உங்களுடைய 6ஆம் இடத்துல இருக்கிறது தான். இது எல்லாமே நன்மையாக இருக்கும். பட் அதே சமயத்தில் அத்தனை கிரகங்களும் உங்களுடைய 6ஆம் இடத்துக்கு வர்றது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனம். உடலில் இனம் காண முடியாத நோய்கள், குறிப்பாக ஸ்கேனாக இருக்கட்டும், எக்ஸ்ரேயாக இருக்கட்டும், இசிஜியாக இருக்கட்டும், எம்ஆர்ஐயாக இருக்கட்டும், எதுக்குமே கட்டுப்படாத வியாதிகள் ஏற்பட்டு விலகும். ஸோ ஆகையினால உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப குறைவு. உங்களை பொறுத்த வரைக்கும் இம்யூனிட்டி பவர் அதிகப்படுத்துங்க. உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் டாக்டரை கவனித்து பாருங்கள். இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். சொந்த பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது. பிஸ்னஸில் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வேண்டாம்.
நார்மலாக என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ ரொட்டீனாக என்ன பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டாக அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குரிய ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைச்சா போதுமானது. ஏன்னா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் நீங்கள் உழைக்க உங்களுடைய பணம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு, பணம் வராமல்ல, பணம் லாபம் இருக்குது, வருமானம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு, இது அத்தனையுமே உங்களுடைய பிஸ்னஸில் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதம் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேர், காதல் விஷயங்கள், நம்முடைய மதம், ஜாதி, இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு, இது அத்தனையும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி மேரேஜ் முடியல சின்ன சின்ன தடை இருக்குது. ஆனாலும் இறுதியான வெற்றி உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப நாளாக கிட்ஸை எதிர்பார்த்துருக்கிறேன், குழந்தை கிடைக்கல, குழந்தை டிலே ஆகிட்டுருக்கு, குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகி குழந்தை பாய்க்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் சந்தோஷம், அவர்களால் நிம்மதியான சூழ்நிலைகள் எல்லாமே இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீண்ட தூர ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்பு, இந்த பயணம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கும், அல்லது அது சம்மந்தப்பட்ட ரிசர்வ் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன், இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. அதோட சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் ரொம்ப நாளாக நல்லது நடக்காமல் இருக்குது, சுபகாரியங்கள் தள்ளி போயிட்டுருக்கு, எப்போ நடக்கும் எப்படி நடக்கும்னு தெரியல. உங்களுக்கு சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். உங்களுக்கு ரொம்ப நாளாக பிரார்த்தனைகள் ஏதாவது இருந்தாலும் உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறுவது, எதிர்பாராத ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் கிடைப்பதற்கான வாய்ப்பு, இதெல்லாமே ஃபேவரபுளாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஆக இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 8ஆம் இடத்துல சனி இருக்கிறது, அவரும் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது. இன்னும் ஒரு பக்கம் விசேஷம் என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னா, ஒரு பக்கம் நம்ம நிறைய பேர் சிம்மராசியில் பிறந்த நமக்கு அஷ்டமா சனி இருக்குது அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. அதை பற்றிய கவலையே வேண்டாம். இந்த சனி குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால யாருக்கெல்லாம் முன்னோர்களுடைய சொத்து இருந்து கிடைக்காம இருக்குது, அல்லது அனுபவிக்க முடியாமல் இருக்குது, அல்லது பைசா பிரயோஜனம் இல்லைன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி கிடைப்பதற்கான வாய்ப்பு, ஒருவேளை ப்ராப்பர்ட்டியால் நன்மைகள் அமைவதற்கான சூழ்நிலைகள் நிறையா இருக்குது. அதுக்கெல்லாம் என்னுடைய லைஃப்பில் இடம் இல்லை, பெருசாக வசதி இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கணவன் மூலமாக, மனைவி மூலமாக வருமானங்கள் உண்டு. ஸோ அதுக்குமே வாய்ப்பு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வராத பணங்கள், அதாவது உங்களுக்கு ஏதாவது நம்மளால் வராத பென்ஷன் பணம், அல்லது பிஎஃப் பணம், அரியர்ஸ் பணம், கிராஜுவேட்டி பணம், இன்சூரன்ஸ் பணம், டிவிடெண்ட் பணம், இதில் ஏதாவது வர்றதுக்கான வாய்ப்பு, ஆர் அன்எக்ஸ்பெக்டட் மணி, எதிர்பாராத தனவரவு, பொருள் வரவு, இது அத்தனையுமே உங்களுக்கு பாசிபிலிட்டிஸாக இருக்குது. இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது யூக வணிகங்களில் இருக்கீங்கன்னா, குறிப்பாக யூக வணிகங்கள்லாம் உங்களுக்கு தெரியும், ஆல் ஸ்பெக்குலேஷன், ரேஸாக இருக்கட்டும், ஏதாவது ரேஸில் இன்வெஸ்ட் பண்ண நார்மல் கெயின் கிடைக்கும். லாட்ரி டிக்கெட் வாங்கினா அதிர்ஷ்டம் வருமானா மீகர் அமௌண்ட்டில் வாங்குங்க. அது இல்லாமல் ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ட்ரேடிங் பண்ணுங்கள். கோல்டு பாண்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க, டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறவங்க, உங்கள் அத்தனை பேருக்கும் குறிப்பாக கிரிப்டோ, இதில் எல்லாம் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே நல்ல ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும். ஸோ இந்த மாதத்தில் கலைத்துறையில் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கான அந்தஸ்து புகழ் உண்டு. அரசியல் இருந்தீங்கன்னா ஜனவரி 14க்கு அப்புறம் அத்தனை எதிரிகளையும் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு. விளையாட்டுத்துறையில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ், இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதத்தில் எங்கெல்லாம் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பைரவருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை நல்லா கும்பிடுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக முழுமுதற் கடவுள் விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள். சந்தர்ப்பம் இருக்கிறவங்களாம் சித்தர்களுடைய ஜீவ சமாதி போய் தரிசனம் பண்ணுங்கள். நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு அமையும். உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும். நன்றி, வணக்கம்.